ரொம்ப பிடிச்சா ரொம்ப சாந்தி நானும் பண்ணுவேன். எங்கள் வீட்டில் கேமரா எங்கே அங்கே எனக்கே வரல. ஆனால் அப்புறம் வேலை போகிறா நானே சைடில் நின்று செல்வண்ணா பக்கா குத்தா போல வேலை சூப்பர்ண்ணா. ஒரு நிமிஷம் சத்து சீரமாக போட்டுருவாங்க சத்து ஒரு அவர் ஃபோனில் ஷார்ட்ஸ் எடுக்கிறாருல அதனால அது உண்மைதான். நாளாக பிடிச்சி என்ன அண்ணா அப்படியே ஆங்கிள் திரும்பிட்ட போல இது பேச்சாட்டு வந்து நான் ஒன்று அப்படியே வெட்டினா வெட்டு பண்ணு சாப்பிட்டுலாம் ஓடி முடிச்சுனா வீடியோ எடுக்கிறாப்பல என்ன பொறுமையாக வெட்டுறீங்க. நீ இப்போ ஆரம்பத்தில் பாஸ்டா போட்டு இப்போ பொறுமையாக எடுக்கிறான் பங்கு பிரிக்கிறது. அப்படி இல்லை பங்கு பிரிக்கிறீங்களா நான் நீ அப்படியே எடுத்து போனாங்க பங்கு பிரிச்சுன்னு அப்பலாம் அவரு. ஓகே அதான் எடுத்து போட்டுருக்கேன். இப்போ இப்போ பிரச்சனை இருக்காது. எப்படி போட்டுருவேன் அப்படி எடுத்து போட்டு நீங்கள் நான் சேர்ந்துருந்தால் தானே எடுத்து விடுறேன். இது ரவுண்ட் ரவுண்டாக போந்துருக்கலாம். நீங்கள் ஷேர்ன்றதுனால தான் இப்படி பண்ணுறது. ஏன்னா 4 ஃபேமிலியில் ஜில்கோ ஜிலாகோ வேணுத்தி நக்கு இந்த வாரம் இரு இன்னும் வாரம் இரு தெய்வம் நிற்குது அதனால தான் வாரம் நிற்கிறாங்க. ஏய் தம்பி தெய்வத்துக்கு அதெல்லாம் சொல்றேன் தப்பு. அண்ணான்னு சொல்லு அது வேற. அண்ணா இருக்காரு அதை சொல்லு வேற. அங்கே படிச்சு ஒன்றான மாணவன். ஏன்னா தெய்வத்துக்கு வந்து யாருமே கீழே கிடையாதுங்க. கண்டிப்பாக எங்கள் அண்ணன் நிற்கிறாரு. அண்ணா சரியான நிற்கிறாரு. சொல்லாத அது சொன்னா அசிங்கமாக இருக்குது. அசிங்கமாக இருக்குது. அம்மாட்ட படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு ஊற்று. இதான் டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களான்னு. இல்லை நான் அப்படம் குடிக்க மாட்டேன். ஏன்னா கல்யாணம் பண்ணி 20 வயசுலாம் குடிக்க ஆரம்பிச்சிடான். குடியில அங்கே டப்பாத்தில் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அவர் வெளிநாட்டுக்கு போனேன். இந்த கார்பரேஷன் ஸ்கூல் இருக்கு தெரியுமா? ஆமாம் பேச தெரியும். அங்கே தான் படிச்சது ஒரு அங்கதான் வந்து விழிப்பு டீச்சர் வந்து தாய் பிள்ளைங்க அந்தளவுக்கு அழகாக கொடுக்குவாங்க. பாடலாம் பாடம் அப்படிலாம் வெளிநாட்டுலாம் எல்லாம் பட்டு முடிச்சு இது பண்ண போகிறாங்க. அதெல்லாம் ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சேன். இதெல்லாம் வயசில் மணி என்ன பண்ணுறாங்க. அவர் வந்து ஐஎஸ் ஆஃபீஸர் வயசு அது 9 பேர் நீ அடந்துட்டு இருக்காங்க. உடம்பே 11. ஐஎஸ் ஆஃபீஸர் முதலே ஓடி அவன் வழி வந்து அம்மா தாரார் பட்டு கொஞ்சம் நாளாக ஆய்ச்சப்பட ஆசீர்வாதம் அதெல்லாம் அம்மா அம்மாவுக்கு குடிக்கல. செல்லு வருதுண்ணா. எதில் அதுலையா செல்லு வருது. இவ்வளோ பெரிய ஃபோன் வச்சுட்டு எப்படி பிடிச்சிருக்கிறேன் பாரா. அதெல்லாம் பிடிச்சா கை வலி வாங்கிக்கிறியாண்ணா? இங்கேயே அப்படியே கரெக்டாக வந்துடும் போல. எல்லா ஃபோனையும் தட்டி விட்டாலே அப்படியே ஒரு 4 லட்ச ரூபா கிட்ட வந்துடும் போல. ஓகேவா? இதெல்லாம் அப்படி போடுவா என்ன பண்ணுவான்? சரி பார்த்துருவோம். ஒரு பக்கெட் எடுக்குமா? இங்கே எடுத்துமா?
சரி இது மிச்சம் தூக்கி ஆமாம் ஒரு பக்கெட் ஓகே பீஸ் பாருங்க ஓகேவா சரி ஓகே கவுண்டிங் தேவையில்ல கவுண்டிங் வேண்டாம்ல ஓகே ஓகே நான் பார்த்துறேன் தனித்தனியாக போட்டுருமா சரி ஒரு பக்கெட் போனால் ஒரு தடவை எல்லாத்தையும் வெட்டிட்டா பெரிய பெரிய பீங்கண்ணா ஒரே ஒரு பக்கெட் மட்டும் தலை பக்கெட் பண்ணிட்டு போச்சு எங்கே போய் சேர்றது ஃபோன் நம்பர் கிடையாது ஒன்றும் கிடையாது பெரிய இவ்வளோ பச்சாலா ஒரு பக்கெட்டு ஏக்கா பாறை வருதா பாறைக்கு வருது பொழுது நேற்று வந்தீங்களா நீங்கள் நேற்று நீங்கள் தலை வாங்கிறதுக்கா நேற்று மீன் நிறைய தலை வந்துச்சுக்கா 2 மீனா வா இந்த மீனா இல்லட்டுக்கு வந்து மீன் இல்லட்டில் 4 வந்து 3 என்கிட்ட வந்துச்சு இது வச்சுக்கோங்க ஹாஸ்டலில் அவங்க இந்த பாட்டி பாவா ஆமாம் நீங்கள் மொபைல்லாம் தோல் போவாங்க நாக்கு மீன்லாம் அந்த பாட்டி தான் அவங்க நாக்கு மீன் தோல் தான் விடுவாங்க தலை கீழே வச்சாலும் எத்தனை போகுது துரத்த ஊற்றுது ஃபோன் வாங்கின உடனே என்னோட சேனலுக்கு பப்ளிக் விளம்பரம் பண்ண வேண்டியதான் என் நேம் மாறுதுல்ல நேம் சேஞ்ச் பண்ணுறான் சரி வீடியோ ஓடுது அதெல்லாம் போய் சொல்கிறேன் அது எப்படிமா அந்த கடை அது எப்படி அந்த கடைக்கு இந்த மீன் வெட்டினா மட்டும் அது அந்த மாரி அது வந்துடுதுல கடைக்கு வெட்டினா மட்டும் அது மாரி வந்துடுது அது வந்து 2 வீடியோ வருது. 3 வீடியோ. நாளைக்கு எப்பயும் வரமாட்டானுங்க, தெரிஞ்சு போயிடுச்சு. எல்லாமே இருந்தா நல்லதான் எல்லாம் பக்காவாக இருக்கு. சின்ன ஒரு